இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித சனி, ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா புனித இரவு கொண்டாடப்படுகிறது. நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 1-10. இயேசுவினுடைய கல்லறைக்கு பெண்கள் செல்லுகிறார்கள். கல்லறை திறந்து இருக்கிறது. அங்கே இருந்த வெண்ணாடை அணிந்த தூதர் வந்தவர்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை என்று. இந்த நிகழ்வு எதை நமக்கு உணர்த்துகிறது? பாவ சூழ்நிலைகளை, மாய கவர்ச்சிகளை ஆண்டவர் இயேசு கொன்று போட்டார். முற்றிலுமாக தலைகீழாக மாற்றினார். சாவின் வழியாக உயிர்ப்பு உண்டு என்று தெரிவித்திருக்கிறார். 5:24 யோவானிலே நாம் வாசிக்கிறோம், சாவின் வழியாக வாழ்விற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். அதை அவரே முன்னின்று முதல் சாட்சியாக, அவருடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக எழுந்து நிற்கிறார். இந்த உலகம் உள்ளளவும் சாவுக்கு அடுத்து வாழ்வு உண்டு. இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சமாதானம் இவைகளில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாவின் மீது, கவர்ச்சிகள் மீது, சாத்தானின் மீது, பாவங்களின் மீது. இதை உறுதிபட உரைக்கின்ற நிகழ்வுதான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஏமாந்து போகக்கூடாது. மனதில் தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. நாம் எதிர்மறையாகவே வாழக்கூடாது. நம்மால் இது முடியாது, நம்மால் பாவத்தின் மீது வெற்றி கொள்ள முடியாது, இந்த பாவ சோதனைகளில் நம்மால் வெற்றி அடைய முடியாது, நமக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. நம்மால் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ முடியும். அன்பு செய்து நம்மால் வாழ முடியும். பகை உணர்விற்கு வேற இருக்கிற ஆற்றல் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். உயிர்ப்பின் ஆற்றலை அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உணர்வுகளை கொடுப்பதுதான் உயிர்ப்பு பெருவிழா, இந்த புனித சனியினுடைய நிகழ்வு. எல்லாம் வல்லவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களையே நாங்கள் வெல்லுவதற்கு உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவினுடைய உயிர்ப்பு அடித்தளமாக அமைந்துள்ளது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 3:11 நாங்கள் வாசிப்பதைப் போல, ஏற்கனவே எங்கள் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவையே எங்களுக்கு வாழ்வின் அடித்தளமாக வைத்துள்ளீர். அந்த அடித்தளத்தில் கட்டப்படுகின்ற கட்டிடம் பாறை மேல் கட்டப்பட்ட கட்டிடம் போல என்பதை உணர்ந்து எங்களுக்கு வெற்றி உண்டு. சாவின் மீது, சாத்தானின் மீது, பாவத்தின் மீது, உலக இயல்புகள் மீது வெற்றி உண்டு என்ற உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய துணிவை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.